இப்போ தக் லைஃப் அதில் வேறு பிரச்சனை பண்ணி விட்டாங்க. கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுன்ட்டாங்க. ஆனால் கமலஹாசனை இந்த விஷயத்தில் பாராட்டுறோம். கடைசி வரை மன்னிப்பு கேட்கல. ப்ரொடியூசருங்க எல்லாம் பார்த்தாங்க, கூடி பேசுனாங்க, மணிரத்னம் ப்ரொடியூசர். அப்போ அவங்கெல்லாம் கேட்டாங்க, ப்ரொடியூசர் நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா, கர்நாடகாவில் வந்து இந்த படத்தை திரையிடலைன்னா எவ்வளவு நஷ்டமாகும்னு கேட்டார் தயாரிப்பாளர். கமலஹாசன் சொன்னார், ஒரு 10 கோடி ஆகும், அவ்வளோதானே, எனக்கு 10 கோடி போனால் போகுது, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேணாம், நமக்கு தன்மானம் தான் முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த சாரி, எக்ஸ்கியூஸ் மீனா மன்னிப்பு ஆங்கிலம், இந்த வார்த்தை வந்து உலகம் பூரா சர்வசாதாரணம். இங்கிலாந்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, பஸ்ஸில் போனீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் உங்களை தள்ளி நிற்கணுன்னா அவன் ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சுக்கோங்க அம்மா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு. இங்கே கூட நம்ம பேருக்கு ரொம்ப பேர் பேங்க்கு போய் ஏதாச்சும் கேட்கணுமே எக்ஸ்கியூஸ் மீ, எல்லா பையனும் எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் இந்த எக்ஸ்கியூஸ் மீங்கிற வார்த்தையை கேட்டிருந்தா வீரபாண்டி கட்டவங்கன்னு செத்துருக்க மாட்டான், வீரபாண்டி கட்டவன் தூக்குல தொங்க இருக்க மாட்டான். அன்றைக்கி வெள்ளைக்காரன் என்ன கேட்டான், வீரபாண்டி கட்டவன்ட்ட மன்னிப்பு கேடான்னா, வீரபாண்டி கட்டவன் முடியாதுடான்னா, மன்னிப்பு கேட்கல தூக்கில் போடுவான்டானா, தூக்கில் போடுறவன்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுடா, நீ வெளிநாட்டுக்காரன்டா, வெள்ளைக்காரன்டா. அது வந்து தமிழ்நாட்டிற்குரிய வீரம், தமிழ்நாட்டுக்குரிய ஒரு மரியாதை. தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எதை வேண்டுமானாலும் இழப்பான், மானத்தை இழக்க மாட்டான். எல்லா ஜாதிக்காரவங்க எல்லா மதத்துக்காரவங்களுக்கும் அது பொருந்தும். காரணம், தமிழ் மண் வீரமண். புறநானூறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் மண்ணோட மகிமை. புறநானூரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் பையனை போருக்கு அனுப்புவா தாய், புறநானூரில் வரும். என்ன சொல்லி அனுப்புவா தெரியுமா, நீ செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் பயந்து திரும்பி ஓடி வந்து உன் முதுகில் காயம் இருக்கக்கூடாது அப்படிமா மகன்கிட்ட. பயந்து நீ திரும்பி வந்துருக்கக்கூடாதுடாம்மா. அதனால் அப்படி சொல்லி அனுப்புவா. அந்த டைமில் மகனின் போரில் இறந்து விட்டான்னு செய்தி வரும். தாய் அழுதுகிட்டே ஓடுவா. எதுக்கு ஓடுவா, என் மகன் புறமுதுகில் காயம்பட்டிருக்கானா, இல்லை நெஞ்சில் காயம்பட்டிருக்கானா, அதுதான் முக்கியம். இறந்துவதை பற்றி பரவாயில்ல, நாட்டுக்காக இறந்தான், நான் பார்க்கணுன்னு ஓடுறாங்க. ஓடி எங்கே என் மகன், எங்கே என் மகன். நம்மளாம் என்ன பண்ணுவோம், டெட் பாடியை கடைசியாக ஒரு தடவை முகத்தை பார்த்துக்குறோம். அந்த தாய் சொன்ன அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதுகில் குத்து வாங்கியிருக்கானா, இதில் வாங்கியிருக்கானான்னு பார்க்க போகிறான். போய் பார்த்தா அதிர்ச்சி அடைகிறாள், மகன் இறந்து விட்டான், ஆனால் முதுகிலே அம்பு குத்தப்பட்டிருக்கிறது. தாய் சொன்னான், முதுகிலே அம்பு குத்தி இறந்தானா என் மகன், அப்படியானால் எதிரிகளுக்கு பயந்து புறமுதுகிட்டில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பால் குடித்த இந்த மார்பகத்தை அறுத்து எரிகிறேன்னு அறுத்து எரிஞ்சா. இதுதான் புறநானூறு. தமிழர்களின் வீரம், தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வீரம் அது. அது கமலஹாசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன்மானம்ங்கிறது முக்கியம். அதனால தான் இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்காதனால கமலஹாசனை நாங்கள் பாராட்டுறோம் அப்படிங்கிறது இது. இப்போ இந்த பார்த்திங்கன்னா தக் லைஃப் வந்துடுச்சு. நம்ம சொன்னாங்க கர்நாடகாரன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்டான், இந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓசூரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓசூர்லேருந்து பெங்களூருக்கு ஒரு குறைஞ்ச ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம். எல்லா பெங்களூருக்காரங்களும் ஓசூருக்கு வந்து படம் பார்த்துட்டு போகிறாங்க. போச்சா, போச்சில்ல, 100 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க, 100 தியேட்டருக்கு வருமானம் போச்சு. பாவம் விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் வருமானம் வந்திருக்கு. என்னையா வரட்டு பிடிவாதத்தினால அவ்வளவும் போச்சு. இனி ஓம் படம் இங்கே கேஜிஎஃப் மாதிரி இங்கே ரிலீஸ் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அது இனி நடக்காதில்ல தமிழ்நாட்டில். ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த படத்தை இனி ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கல்ல இங்கே. அதனால பாடம் கற்றுக்கிட்டாங்க. இப்போ தான் கவலைப்படுறாங்க, போச்சடா 10 கோடி இங்கே வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதை வந்துக்கிட்டு இந்த பசங்கள்லாம் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தனாக என்னென்னத்தையோ போட்டு, நான் என்ன சொல்கிறேன், படங்களை பற்றிய விமர்சனம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சினிமா படம்ங்கிறது அது ஒரு திரைப்படத்துறை. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அதில் வேலை பார்க்குறான். ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடே சினிமாவை தான். எத்தனை தொழிலாளர்கள் இருக்கான். அதனால தான் நாங்கள் எப்போவுமே படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதனால பொழப்பு போயிலையா. தியேட்டரில் வேலை பார்க்குறானே, அந்த சைக்கிள் ஸ்டாண்டு, 2 வீலர் ஸ்டாண்டில் நிற்கிறவன் முதற்கொண்டு சினிமாவை நம்பியிருக்கான். அங்கே கேன்டீன் வச்சுருக்கிறவன்லேருந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கான். வாசலில் நீங்கள் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அதை கிழிக்கிறவன் முதற்கொண்டு சினிமாவை நம்பி இருக்கான். எத்தனையோ நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு
டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் இவ்வளோ பேர் அந்த சினிமாவை தான் நம்பியிருக்கான். உன்னால் நல்லது பண்ண முடியலைன்னா கெட்டதாச்சும் பண்ணக்கூடாது. நீ நினைப்ப இந்த குறிப்பிட்ட ஹீரோ படத்தை ஒழிக்கணும்னு. ஆனால் நீ ஒழிப்பது அந்த ஹீரோவின் படத்தை மட்டுமல்ல, அதை நம்பி இருக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் சாப்பாடில் மண்ணள்ளி போடுறீங்க அப்படின்னு தான் யாரோ ஒரு ஆள் எல்லா படத்தையும் திட்டிக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா அது டைரக்ஷன் மோசம், இதுவும் சினிமா இது மோசம், பாட்டு மோசம். பாவம் அத்தனை பேர் படமும் ஓடாமல் போச்சு. எல்லாம் கெஞ்சினாங்க, ஐயோ நாங்கள் இதை நம்பி இருக்கோம், கோடிக்கணக்கான பணம் நீ போடுற வீடியோட இதாக இல்லையா யூடியூப்பில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆள் கேட்கவே இல்லை. கடைசி அந்த ஆளே ஒரு படத்தை எடுத்தார் டைரக்டர், ஊருக்கு நாள் கூட ஓடல. இது எப்போவுமே மற்றவங்களை விமர்சிப்பது எளிது. இந்த மாதிரி மற்றவர்களில் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு தான் பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கி அந்த படம் வந்திருக்கு, சரி எப்படி இருக்குன்னு இதில் சொல்கிறாங்கன்னு யூடியூப்பை போட்டு பார்க்குறான். ஒருத்தன் நல்லா இருக்குங்கிறான், ஒருத்தங்க நல்லா இல்லைங்கிறான். எல்லாம் ஆளுக்கு தகுந்தபடி காலையிலேயே போய் நின்றுக்கிறாங்க. நாங்கள் ஒரு ஹீரோ வந்தால் இன்னொரு ஹீரோ ரசிகர்கள் அவனே டிக்கெட் எடுக்கிறானா, அவனே டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு வெளியில் வந்துக்கிட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைங்கிறானா. சில பேர் அவங்களே டிக்கெட் எடுத்துகிட்டு நல்லா இருக்குங்கிறான். இந்த இன்டர்நெட்டு வந்ததுக்கப்புறம் சினிமாவே நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், நீ கெடுக்கிறது விஜய் படமாக இருந்தாலும் சரி, அஜித் படம், ரஜினி யார் படமாக இருந்தாலும் சரி, ஒழுங்காக பார்த்துட்டு வெளியில் வா. நீ ஒரு படத்தை தாக்கியோ தூக்கியோ சொல்லாதீங்க. நீங்கள் தாக்கி சொன்னீங்கன்னா அந்த படத்தால் அழிய போவது ஒரு ஹீரோ மட்டுமல்ல, ஒரு கதாநாயகன் மட்டுமல்ல, அதை நம்பி இருக்கும் ஆயிரக்கணக்கான திரைப்படத்துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களும் மற்றவர்களும் தான் பாதிப்பார்கள். அதனால் தக் லைஃப் எப்படி ஓடுதுங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த விஷயத்தில் கமலஹாசனுக்கு அவர்கள் கொடுத்த தொந்தரவுக்கு மட்டும் நம்ம கமலஹாசனை ஆதரித்தோம்.